அனைவருக்கும் வணக்கம். 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைய போகிறது? இந்த 7 நாட்களில் எப்பேற்பட்ட மாறுதலானது நிகழ இருக்கிறது? அதிலும் புது வருடத்தை காத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த 7 நாட்கள் எப்படி நம்பிக்கை தரக்கூடிய வகையில் அமைய போகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்களுக்கு டிசம்பர் மாதம் இறுதி வாரம் எப்படி அமைந்திருக்கிறது? புத்தாண்டிற்கு முன்னதாக இருக்கக்கூடிய சில தினங்களில் எப்பேற்பட்டமான மாற்றம் நிகழ இருக்கிறது என்று பார்த்தால் பல்வேறு விதமான குழப்பங்கள் விடிவு காலம் பிறக்கக்கூடிய சில நாட்களாக இந்த நாட்கள் பார்க்கப்படுதுங்க. சில அனாவசிய அக்களிப்புகள் இந்த வாரத்தில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. போட்டியாக இருந்த பல விஷயங்கள் அனைத்திலும் வெற்றி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. தள்ளி போய்கொண்டே இருந்த பல முக்கியமான காரியங்கள், சுப காரியங்கள் உட்பட எந்த காரியமாக இருந்தாலும் அந்த காரியம் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கிறது. நிறைவேறுவது என்பது அதிக நம்பிக்கையும் பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் தரக்கூடிய வகையிலும் அமைய போகிறது என்பதை இந்த வாரம் 5ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு உறுதிப்படுத்துதுங்க. நீண்ட நாட்களாக வராத பெரிய தொகையானது வருவதற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த வாரத்தில் ஏற்பட்டிருக்கு. இருப்பினும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருங்க. குடும்ப சூழ்நிலையில் திட்டமிட்டபடி நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. உடலில் பிரச்சனை தந்த விஷயங்கள் மறைவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. உத்தியோகத்தில் எதிர்பார்த்தபடியே சில சலுகைகள் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்பட்டிருக்குங்க. மேலும் பல நாட்களாக நீடித்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் பார்க்கப்படுகிறது. இருப்பினும் 9 என்ற தேதிகளில் ஆதிக்கம் கொண்டவர்களால் சில குழப்பம் ஏற்படலாம். அதே சமயம் பண உதவி போன்ற நன்மையும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் ஏற்பட்டிருக்கு. திருமண ஒப்பந்தம் ஆவதன் மூலமாக 5 என்ற தேதிகளில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு மன மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய வாரமாக பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களுக்கு உதவி செய்வதால் மிகப்பெரிய அளவிற்கு நன்மையை எதிர்பார்க்கலாங்க. பல்வேறு சங்கடங்கள் குறைவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. இந்த வாரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான கிழமை செவ்வாய் மற்றும் புதன். மேலும் இந்த வாரத்தை மிக சிறந்த அதிர்ஷ்டகரமான வாரமாக மாற்றிக்கொள்வதற்கு தினமும் மாலையில் அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும்.